பயங்கரமான ஒரு அனுபவம், ஒரு இருளான ஒரு இருண்ட ஒரு அனுபவம் இருக்கலாம், வெளிச்சம் இல்லாம இருக்கலாம். சொல்லுவாங்கல்ல, என்னைக்குதான் நேரம் விடியுதோ, வாழ்க்கையில நேரமே விடியல அப்படின்னு சொல்லி சடத்தமா சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இருளான ஒரு அனுபவம் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வர போகிற பரிசுத்த ஆவியானவர் உன் குடும்பத்தின் மேல அசைவாட போகிறார். பிள்ளைகளே, பூமியின் மீது கூட அசைவாடின ஆவியானவர் பூமியில காணப்பட்ட ஒழுங்கினத்தை மாத்தினாரு, வெறுமையை மாத்திட்டாரு, இருளை மாத்திட்டாரு. ஆதியாகமம் 1:2 பார்க்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ இப்படி ஒழுங்கீனமா வெறுமையா இருள் சூழ்ந்த இந்த பூமியில தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போது நாம் இப்ப பார்க்கிறதான இந்த பிரகாசமான வெளிச்சம் பூமி முழுசும் அந்த வெறுமை மாறி எல்லா மேன்மையான அனுபவங்களால பூமி நிறைந்திருக்கிறது, எல்லா ஆசீர்வாதங்களாலும் பூமி நிறைந்திருக்கிறது. ஒழுங்கீனங்கள் மாறினது. ஆவிக்கிற நிலைமையில பார்ப்போமானாலும் நம்ம குடும்பங்கள்ல சில ஒழுங்கற்ற ஒரு தன்மை, ஜபம், குடும்ப ஜபம் இல்லாத ஒழுங்கினம், ரெகுலரா சில நாட்கள்ல குடும்ப ஜபம் பண்ணுவோம், ஆனா ஒழுங்கா ஜபம் இருக்காது. எல்லாவற்றிலையுமே ஒரு ஒழுங்கு இல்லாத ஒரு அனுபவம் காணப்படும். நம்முடைய வேலையா இருக்கட்டும், ஆவிக்குரிய அனுபவமா இருக்கட்டும், ஒழுங்கினமாவே இருக்கும். ஆண்டவரை நேசிக்கிற விதத்திலயும் அப்படிதான். சில நேரம் ரொம்ப நேசிப்போம், சில நேரம் நேசிக்க மாட்டோம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலவரம். சில நேரம் நல்லா ஒரு ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி இருக்கும், சில நேரம் வருமானமே இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. சில நேரம் மகிழ்ச்சியா இருப்பீங்க, சில நேரம் துக்கமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, சில நேரம் நகைத்துக் கொண்டிருப்பீர்கள், சில நேரம் அழுது கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நிழலிடும் போது எல்லாத்திலும் ஒரு ஒழுங்கு வந்துருது. நிரந்தரமான ஒரு சந்தோஷம், நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதங்கள், எல்லாம் ஒரு நிறைவு, அதனால ஒரு சந்தோஷம். இப்போ திடீர்னு சில வேளை மின்சாரம் துண்டிக்கப்படுது, அப்படி இருக்கிற நேரத்துல டக்குன்னு எல்லாரும் நிசப்தமாயிரும். எந்த கிரியும் செய்ய முடியாத ஒரு காரியமா இருக்கும் இருளா இருக்கும் போது. ஆனா வெளிச்சம் உதிக்கும் போது அந்த லைட் வந்தோடனே விரைவா சுறுசுறுப்பா அதை எடுங்க, இது எடுங்க, இப்ப சாப்பிட்டுருங்க, படிக்கணும் படிச்சிருங்க, எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிருங்க, இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். இது மாதிரியே தான் குடும்பத்திலையும் நம்ம வாழ்க்கைக்குள்ளயும் இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகிறதை நம்ம பார்க்கிறோம். மல்கியா 4:2 பார்க்கும்போது ஆண்டவர் கர்த்தருக்கு பயந்த தம்முடைய பிள்ளைகள் மேல நீதி சூரியன் உதிப்பார் அப்படின்னு பார்க்கிறோம். இங்க ஆதியாகமம் 1 பார்க்கும் பொழுது பகல் வெளிச்சத்துக்காக சூரியனையும் இரவு வெளிச்சத்துக்காக சந்திரனை என்ன செய்தார், அவர் சிருஷ்டித்தார். அது சூரிய வெளிச்சம் முழு உலகத்துக்கும் ஒரு பிரகாசமான, ஒரு முழு உலகத்திலையும் ஒரு ஒளிவு மறைவு இல்லாம எல்லா இடத்துல இருக்கிற இருளையும் அகற்றி போடுவது போல இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம குடும்பத்துக்குள்ள வரும்போது நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற எல்லா இருளான அனுபவங்கள் எல்லாம் ஒளிந்துருது. எது தன்னுடைய அந்த சூரியன் தன்னுடைய வெளிச்சத்தினால பூமியை நிரப்புறது போல ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரப்புகிறார். அது மட்டும் இல்ல, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் கூட நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளை இடுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கேயுமே வாங்க முடியாத சமாதானம் இந்த ஆவியானவர் தான் கொண்டு வரார். நமக்குள்ள மகிழ்ச்சியை கொண்டு வரார். தேவ பிள்ளைகளை, இந்த வேளையிலும் கூட இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் உண்டாக வேண்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எப்படி பூமியின் மேல அசைவாடின அந்த ஆவியானவர் இன்னைக்கு உங்க ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் இந்த செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே உங்க உள்ள ஏங்கும், ஆண்டவரே இந்த ஆவியானவர் எங்க வீட்டுக்குள்ள வந்துடட்டும், எங்க வீட்டுல அசைவாடட்டும் நம்ம சொல்லி ஜெபம் பண்ணலாம். நம்ம கேட்கும் பொழுது அந்த ஆவியானவர் கிரியை செய்வார். யாக்கோபுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். பயங்கரமான ஒரு பிரச்சனையான சூழ்நிலை, மாமனார் வீட்டுல இருந்து வாரான், ஆனா
ஏசாவை சந்திக்கணும், ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அப்ப அந்த நேரத்துல அவன் யாக்கோப்பு நதிக்கரையில, யாப்பேக்கு நதிக்கரையில அவன் என்ன பண்றான், நல்லா ஜெபம் பண்றான். நல்லா ஜெபம் பண்ணி தேவ பிரசன்னத்தை வாங்கிக்கிட்டான். தேவனுடைய அந்த மகிமையின் பிரசன்னம், நீதியின் சூரியன் அவர் மேல, யாக்கோபு மேல உதயமாயிற்று. அவனுடைய பெயரையே மாத்திட்டாரு, அவனுடைய சூழ்நிலையே மாத்திட்டாரு. நம்ம கீழே பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 32-31 வாசிக்கும் போது, யாக்கோபு பெனியேலை கடந்த போது சூரியன் உதயமாயிற்றுன்னு பார்க்கணும். சூரிய உதயம் ரொம்ப முக்கியம், வெளிச்சம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சங்கீதம் 104:20 வாசிக்கும் போது, மிருகங்கள் துஷ்ட மிருகங்கள் எல்லாம் நடமாட, அது இறைகளை சௌந்தரிக்க இரவு நேரங்களை வச்சிருக்கிறாரு. 104:22 வாசிக்கும் போது, சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களிலே படுத்துக்கொள்ளும். அப்ப அந்த நீதியின் சூரியன் குடும்பத்துல உதிச்சிருக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு உதயமாயிருக்கிறார் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும். இந்த செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே இருளெல்லாம் அகன்று போகுது, வெளிச்சம், நீதியின் சூரியன் உதயமாயிருக்கிறார். எனவே எந்த துஷ்ட கிரியைகளும் எல்லாம் தங்கள் இடங்களுக்கு ஓடி ஒளிந்து கொள்ளும். எந்தெந்த குடும்பத்துக்குள்ள இருந்து துஷ்ட பிரச்சனைகள், பிசாசின் கிரியைகள் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்ததோ, சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருந்ததோ, ஆசீர்வாதத்தை கெடுத்துக் கொண்டிருந்ததோ, நன்மையான காரியங்களை தடை பண்ணி கொண்டிருந்ததோ, இந்த நீதியின் சூரியன் உதயமாகும் போது குடும்பங்கள்ல உள்ள எல்லா இருளின் ஆதிக்கங்கள், அந்தகாரத்தின் வல்லமைகள், பிசாசின் கிரியைகள், தடைகள், என்னென்ன ஆசீர்வாத கேடுகள், வெறுமைகள் எல்லாம் மறைந்து எல்லாவற்றாலும் நிரப்புகிற உன்னதமான தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே நிறைவாய் இறங்கும்படி ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம். நல்ல தெய்வமே துதிக்கிற அந்த வேளையிலும் அப்பா, என் வாழ்க்கையில ஒரு விடியல் இல்ல, ஒரு வெளிச்சம் இல்ல, ஒழுங்கா ஒரு காரியம் செய்ய முடியல, மனசுல நினைச்சாலும் இருளா இருக்கும் போது எந்த கிரியும் செய்ய முடியாதது போல எங்களால செய்ய முடியாம தவித்தோம். நீர் எங்கள் வாழ்க்கையில உதயமாகும், நீதியின் சூரியனே என் குடும்பத்துக்குள்ள உதயமாகும் என்று சொல்லி ஆதங்கத்தோட ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் தேவன் உதயமாக வேண்டும். யாக்கோபுடைய வாழ்க்கையில பெனியேலை கடந்த போது சூரியன் உதயமானது போல தேவரீர் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் உதயமாக வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி போடும், வெறுமையை மாற்றி போடும், இருளை மாற்றி போடும், ஒழுங்கினங்களை மாற்றி போடும். எல்லாரும் வீட்டுல ஆண்டவரே, தகப்பன்ல இருந்து சின்ன பிள்ளைகள் வரையிலையும் எல்லா விதங்களிலும் நன்மைகளை அனுபவித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். தாழ்த்து நேசருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற பொறுப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.